Hello everyone, welcome back to our channel. And yes, in the channel one of the most demanded video enna appadina sir NEET cutoff 2024 ku evlo irukum அப்படிங்கிறது கேள்வி தான் உங்களுக்கான நிறைய பேர் கேட்டிட்டு இருந்தீங்க. ஓகே, ஸோ இந்த கட் ஆஃப் வந்து கொடுக்கறதுல எனக்கு பெரிய ஒரு இது கிடையாது, பட் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொண்டு வந்திருக்கோம். இந்த அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது இல்லை, பிஎஸ்டி சார் பண்ணது. என்கிட்ட 2021 2022 தான் இருந்துச்சு, 2023 அனலைசிஸ் பண்ணல. ஸோ அவரோட அனலைசிஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக அவருக்கு தான் இந்த அனலைசிஸ்க்காக. ஓகே, ஏன் சார் உங்களுக்கு இது போடுறது பிடிக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கட் ஆஃப் ஓகேவா அப்படின்னா ஈவன் நீங்கள் டிரான்சிஸ்டர் படிக்கிறீங்க அப்படின்னா கட் ஆஃப், சரிங்களா? அப்போ எந்த இதில் போனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆக போகுது, புரியுதா இல்லை? இப்போ உங்களால் 5 இட்லி சாப்பிட முடியும்னா உங்கள் கட் ஆஃப் வந்து 5, அதுக்கு மேலே போனால் பாசிபிள் கிடையாது, புரியுதா இல்லையா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொன்னால் இந்த மார்க் வரைக்கும் வந்தால் நாங்கள் சீட் கொடுக்க முடியும், இதுக்கு கீழே போச்சுன்னா சீட் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அந்த இதில் கட் ஆயிடும், சரிங்களா? இந்த அட்மிஷன் கொடுக்குற ப்ராசஸ் வந்து அந்த குறிப்பிட்ட மார்க்கில் வந்ததுக்கப்புறம் கட் ஆயிடும். அப்போ கட் ஆஃப் மார்க் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு சொல்லலாம், ஓகேவா? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல் கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் பிடிக்கும், ஓகேவா? டீச்சிங் வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் நடக்க போகுது. அது புரியாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வரும், இதே வந்து நான் டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன் கொடுத்தேன்னா அந்த அளவுக்கு வியூஸ் வராது. ஆனால் எது உங்கள் செலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸோட சொல்யூஷன். ஏன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் 200 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 200 கொஸ்டினில் மேபி ஒரு 10 கொஸ்டின் கூட நீட் எக்ஸாமில் டேரெக்டாக வர முடியும். ஸோ அந்த கொஸ்டின் படித்தா உங்களுக்கு 40 மார்க் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜென்ரல் வீடியோ போட்டால் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி பார்க்குறீங்க. சரி, பரவாயில்ல, உங்களுக்காக போடுறேன். பட் நல்லா நீ வச்சுக்கோங்க, இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் காலேஜ்க்கான கட் ஆஃப். அப்போ மினிமம் இவ்வளோ மார்க் வரைக்கும், ஓகேவா? 600 மார்க்னா மினிமம் 600 மார்க் வரைக்கும் இருந்தால் சீட்டு கிடைக்கும், அது கீழே போச்சுன்னா சீட்டு கிடைக்காது. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிற விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் தப்பாக என்ன விஷயம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்மீஸே போன வருஷம் 602 மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரிக்கு காலேஜ் கிடைக்கும். அப்போ 602 மார்க் எடுத்தால் இருக்கிற எல்லா காலேஜில் பெஸ்ட்டு காலேஜ் கிடைக்கும்னு இல்லை, ஓகேவா? அந்த காலேஜ்க்கு ரேங்கிங் இருக்கும். அப்போது புதுசாக வந்திருக்கு ஏதாச்சும் காலேஜ், ஓகேவா? அந்த காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, ஓகே எனக்கு இதுக்கு மேலே மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்போயும் பெஸ்ட்டு மார்க்கான எய்ம் பண்ணுங்கள். அதனால தான் நான் இந்த கட் ஆஃப்லாம் கொடுக்க வேண்டிய நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து இந்த காலேஜில் சீட்டு எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், நான் என்ன சொல்லுவேன், 700+ எடு, ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம போய் சூஸ் பண்ணணும். சார் எனக்கு இந்த காலேஜ் வேணும், அவங்க கொடுக்கக்கூடாது, உங்கள் மார்க் இதான் கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ ட்ரை டு பி கிங். கிங்குக்கு தான் என்னது, சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பெக்கருக்கு என்ன கிடைக்கிறது போதும்னு இருக்கும், சரியா? ஸோ நான் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, பட் உனக்கு எது வேணுங்கிறது நீ சூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நீ 720 மார்க் எடுத்திருக்கியா, நீ சூஸ் பண்ணல எனக்கு இந்த காலேஜ் வேணும், நீ எடுத்திருக்கிறதே ஜஸ்ட் மார்க்கா, அப்போ அவங்க கொடுக்குற காலேஜ் தான் நம்ம போய் படிக்கணும், ஓகேவா? பட் எஸ், ஒரு சில பேருக்கு எஸ் சார் சார் இது தெரிஞ்சாதான் சார் எனக்கு மோட்டிவேஷனாகவே இருக்கும் அப்படின்னு அவங்களுக்காக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகிரி, ஓகேவா? நம்மளுக்கு அந்த 92.5% சீட்டில் ஓசி கேட்டகிரி, பிசி, பிஎம்சி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஓகேவா? 2021 லாஸ்ட் மார்க் 586 மார்க் வரைக்கும் சீட்டு போயிருக்கு. அதுக்காக நீ 586 எடுக்கணும்னு நான் சொல்லலை. நீ வந்து எவ்வளோ அதிகமான மார்க் இருக்கு அவ்வளோ நல்ல காலேஜஸ் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021 கம்பேர் பண்ணுறப்ப 2022 கட் ஆஃப் கொஞ்சம் கீழே போச்சு. ஏன்னா கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் கம்மியானால கட் ஆஃப் கம்மியாகும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுனால கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியான கொஸ்டின் தான் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன், ஓகேவா? ஜேஇயோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க, சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, டேரெக்டான கொஸ்டின் தான் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து அதிகமாகும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரோட லெவல் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு, சரிங்களா? ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா 2015-16 300 மார்க், 350 மார்க், 400 மார்க்குக்கு நல்ல நல்ல காலேஜ், ஓகேவா? எம்எம்சிலாம் கிடச்சிருக்குது.
பட் இப்போ அதெல்லாம் கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கோச்சிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முன்னாடியே தெரியுது, ட்ராப்பர் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். அப்போ காம்படிஷனும் ரொம்ப அதிகமாகுது. அதனால் மார்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, முன்னாடி காலத்துலலாம் அவ்வளோ கொஸ்டின்ஸை எப்படி அட்டெம்ப் பண்ணணுன்னே தெரியாமல் நிறைய பேர் போவாங்க. அப்போ போர்டு எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க மட்டுமே செலக்டேஷன் ஆகிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் கோச்சிங் போகிறாங்க, கோச்சிங்கில் நிறைய ஸ்டாஃப்ஸும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் தெரியுது கொஸ்டின் இப்படிலாம் கேட்கலாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு ப்ராக்டிஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்தா ஸ்டாஃப்ஸ் வந்து ஹையர் பண்ணி நடத்துகிறாங்க. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ 2024 கட் ஆஃப் சரியா, நான் சொல்கிறது டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு ஸ்கோர் மோர். சரிங்களா, நான் சொல்லலாம் மேபி 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், 10 மார்க், நீ அப்படி யோசிக்காத சரியா. எய்ம் ஃபார் த பெஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க் ப்ளஸ் வச்சுக்கோ. சேஃபர் சைடுக்கு எவ்வளோ வச்சுக்கோ, இந்த மார்க்கில் 20 மார்க் அதிகமான கட் ஆஃப். புரியுதா இல்லையா? ஏன் அப்படின்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து 581 2022 பார்த்தீங்கன்னா 581க்கும் ஓசி கேட்டகிரியில் கிடைச்சிருக்குது. ஓகேவா, என்னோட ஒரு ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா, என்கிட்ட படித்த ஒரு பாப்பா வந்து 600 மார்க் எடுத்தாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கு முன்னாடி 581ல் சீட் கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் என்கிட்ட படித்த ஒரு பாப்பா வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 600 மார்க் எடுத்திருக்காங்க. அந்த பாப்பா ரொம்ப பேனிக்கை கேட்டான்னா 600 எடுத்திருக்கேன், இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமானா நான் சொன்னேன் பாப்பா லாஸ்ட் இயர் 581, நம்ம 5 மார்க் 10 மார்க் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா, கட் ஆஃப் வந்து 5 மார்க் டு 10 மார்க் ரைஸ் ஆகும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 602ல் என்ன ஆயிடுச்சு, கவுன்சிலிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த பாப்பாவுக்கு சீட்டு கிடைக்கல. அந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, திரும்பி 1 இயர் ட்ராப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ லாஸ்ட் இயர் மேபி அவங்க எய்மே 600ன்னு வச்சு படிச்சுருந்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா 581 5 or 10 மார்க் அதிகமாக போகுது. அப்போ 5 or 10 மார்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ அதிகமாகிடுச்சு, 21 மார்க் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளும் சேஃபர் சைடில் என்னன்னு எடுத்துக்கலாம், 20 மார்க்காவது மினிமம் இதை விட அதிகமாக எடுத்துக்கோங்க. சரி, எனக்கு கொஞ்சம் பெட்டர் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி காலேஜ் ஒரு 40 மார்க், இதை விட உன் கேட்டகிரி எந்த கேட்டகிரியில் இருக்கியோ அதை விட ஒரு 40 மார்க் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, உனக்கு மேபி யாருக்கு தெரியும் 603லே சீட்டு கிடைக்கலாம், யாருக்கு தெரியும் 600லே சீட்டு கிடைக்கலாம். சரியா, பட் நம்ம என்ன பண்ணணும், சேஃபர் சைடு. ஏன்னா கண்டிப்பாக சீட் வேணும். நம்ம அங்கே போயிட்டு கிடைச்சா பார்த்துக்கலாம், இல்லைன்னா விடணும். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக சீட் வேணும்னா எய்ம் இப்போதைக்கு என்ன பண்ணு, எந்த கேட்டகிரியில் இருக்கோ அந்த கேட்டகிரியில் வந்து 50 மார்க் எக்ஸ்ட்ராவாக யோசி. அப்போ தான் நீங்கள் அவ்வளோ மார்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சரிங்களா, எக்ஸாம்பிளில் மார்க் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்னால கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கரெக்டாக சார் நான் வந்து இப்போ 602 தான் சார் எய்மே வச்சு படிக்க போகிறேன், மேபி அன்னைக்கு நீ வந்து ஒரு ஷேடிங் தப்பாக பண்ணலாம். புரியுதா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டின் நீ மிஸ்டேக் விட்டாலும் வாழ்க்கை முடிஞ்சிடும் அந்த இடத்துல. இதே நேரத்தில் நீ சப்போஸ் ஒரு 40 கொஸ்டின் இருக்குது, நீ 2-3 தப்பு விட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களை காப்பாற்றிக்க முடியும். சரியா, ஸோ இந்த கட் ஆஃப் வந்து சொல்கிறது சும்மா. ஓகே, இதுலேருந்து எவ்வளோ கூட போகுதுன்னா அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் போட்டால் மட்டும்தான் தெரியும். 5 மார்க் கூட போதா, 10 மார்க் கூட போதா, சரி நல்லா பாரு. இது வந்து யோசிச்சு பாரு, இப்போ இங்கே எவ்வளோ மார்க் கூடி இருக்குது, 21 மார்க் கூடி இருக்கு. எல்லா இடமும் 21 தான் கூடி இருக்கா, இங்கே பாரு, இங்கே பாரு, கரெக்டாக 41 மார்க் கூடி இருக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ 5 மார்க் கூடும், 10 மார்க் கூடும், 20 மார்க் கூடும்னா இல்லை, சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பெஸ்ட் காலேஜ் எய்ம் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 50 மார்க்காவது யோசிச்சுக்கோ. அப்போ தான் கொஞ்சமாவது ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்போ இந்த கேட்டகிரிலேருந்து 50 மார்க் சேஃபர் சைடில் இருக்கணும் சார், பார்டரில் தொங்க முடியாது. 3வது கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. சரிங்களா, அந்த கவுன்சிலிங் வந்து அக்டோபர் மாதம் முடிஞ்சிருச்சுன்னா சப்போஸ் அக்டோபர் மாதம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா இந்த பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாவம். ஒரு சில பேர் மார்க் கம்மியாக இருக்கான், ஆமாம் சார் எனக்கு மார்க் கம்மியாகிடுச்சு சார், நான் நெக்ஸ்ட் இயர்க்காக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வந்துடுவாங்க. ஒரு சில பேர் இந்த பார்டரில் இருக்கிறனால அவங்க இல்லை சார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார், 2வது கவுன்சிலிங் 3வது கவுன்சிலிங் மாப்பப் ரவுண்டு கடைசியில் கிடைக்காது. அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக் நவம்பர் மாதம் கிட்ட வந்துருச்சு. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் திரும்பி ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கே டைம் பத்தாது. சொல்கிறது புரியுதா? அப்போ சேஃபர் சைடில் இருந்துக்கோ. ஒரு 40 மார்க் 50 மார்க் ப்ளஸ்ன்னு யோசி. கூட போது எவ்வளோங்கிறது யாருக்குமே தெரியாது ப்ரோ. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக இருக்குது, யூனிஃபார்மாக கம்மியாக இருக்குது. இங்கே 5 மார்க் கம்மியாக இருக்குது, இங்கே பாரு 10 மார்க் கம்மியாக இருக்குது, இங்கே 15 மார்க் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இட் கேன் நாட் பி ப்ரிடிக்டட். ஸோ சொல்லலாம் ஓகே 5 to 10 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, பட் நீங்கள் சேஃபர் சைடில் ஆட வேண்டும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிடுறேன், இது கவர்மெண்ட் ஸ்கூலோட கட் ஆஃப் மார்க். நல்லா பாரு, கவர்மெண்ட் ஸ்கூலோட கட் ஆஃப் மார்க் வந்து வருஷம் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஓகேவா, ஈவன் இந்த கட் ஆஃப் வந்து கம்மியாகிறப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் கட் ஆஃப் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
ஓகே, ஈவன் வந்து என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் நல்லது அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார், டிசம்பரில் தான் என்கிட்ட சேர்ந்துருந்தார். ஓகேவா, அந்த வீடியோ கூட உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், என்கிட்ட ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணி, ஏன் லேட்டாக ஜாயின் பண்ணி? பிகாஸ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா. அவர் என்ன சொன்னார்னா, நான் பயோ மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓகேவா, இப்போ அவரை வந்து நான் ஓசி கேட்டகிரியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அப்படின்னா, 500 மார்க்காவது எய்ம் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா சொல்ல முடியாது, புரியுதா? இங்கே பாருங்க எவ்வளோ கட் ஆஃப், இங்கே பாருங்க எவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மோர் தென் 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா? அப்போ சொல்ல முடியுது, சேஃபர் சைடுக்கு நம்ம ஆடணும். கவர்மெண்ட் ஸ்கூல் கட் ஆஃப் கண்டிப்பாக கூடும். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டே வென் கவர்மெண்ட் ஸ்கூல் கட் ஆஃப் இஸ் கோயிங் டு மேட்ச் நார்மல் கட் ஆஃப். முடியும், டைம் ஆகும், பட் முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஓகேவா, எங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச உதவி நாங்களும் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கொடுத்துருக்கோம், 1500 rupees கொடுத்துருக்கோம். நிறைய பேரில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1500 எதுக்காக கொடுக்குறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்காக கொடுக்குறேன். கிடையவே கிடையாது. ஓகேவா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நிறைய பேர் கொடுத்துருங்க, அதை நாங்கள் வெளியே சொல்கிறதும் இல்லை. பட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை தான். எங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு பண்ணுறோம். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. ஓகேவா, கிரிட்டிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்காக பண்ணுறீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறதாகட்டும், இல்லை 1500 rupeesக்கு ஒரு இயர் லாங் பேட்சே, ஒரு மொத்தம் ட்ராப்பர் இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டால் ஏன் அதை பண்ண முடியல? எனக்கு பண்ணணும்னு ஆசை கிடையாது. ஓகேவா, எங்களால் பண்ண முடியுது, ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருக்குது, எங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. சரிங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். கமிங் பேக் டு டாபிக். ஸோ நான் அந்த பையன்ட்டு அதான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, 500க்கு எய்ம் பண்ணுங்க. 500 எப்படி சார் எய்ம் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். பயாலஜியில் 320, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 90 வந்துருச்சு, உங்களுக்கு 500 மார்க். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் கட் ஆஃப்னு யோசிச்சு ஆடாதீங்க. அதுலேருந்து 50 to 60 மார்க் அதிகமாக வச்சுக்கோங்க. கட் ஆஃப் 5 to 10 மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம சேஃபர் சைடில் இருப்போம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். இல்லை நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னாலும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, யாரையும் ஹர்ட் பண்ணோன்னு சொல்லலை. எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் செய்வோம். ஓகேவா, உங்களால் பண்ண முடிஞ்ச உதவி என்ன அப்படின்னா, யாராச்சும் வேறு ஒரு சேனலில் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சேனல் இருக்கா, கெமிஸ்ட்ரிக்கு சேனல் இருக்கான்னு கேட்டாங்கன்னா எங்கள் சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் பார்க்குறது பத்தா இல்லாமல், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபிசிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்கிறேன்னா அந்த வீடியோ பார்க்குறீங்க தவிர்த்து அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ என்னன்னு பார்க்கணும்ல. புரியுதா இல்லையா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் நோட் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு ரிலேட்டட் என்ன பார்க்கணும்? அந்த வீடியோஸ், லெக்சர்ஸ் பார்க்கணும். லெக்சர்ஸ் பார்த்தா தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். வெறும் இந்த வீடியோ மோட்டிவேஷன் மட்டும் பார்த்தா மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பண்ணுற ஹெல்ப் என்னது? படிங்க. சரியா? எங்கள் சைட்லேருந்து முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். PYQ ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? டெஸ்ட் சீரிஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. DPP ப்ரொவைட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நாங்களும் பண்ணுறோம், நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? எங்களுக்கு ஆஸ் எ ஸ்டாஃப் எனக்கு நான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஐ ஹவ் சீன், ஓகேவா, ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? தே ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. அவங்க எக்ஸாமை கிராக் பண்ணுறாங்க. கிராஷ் கோர்ஸ் மட்டும் வச்சு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ உங்களாலேயும் முடியும். நீங்கள் உங்களை நம்புங்க. ஓகேவா? நான் ஒரு வாத்தியாரை என்னால் முடியும், நான் சொல்லி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இடத்துல போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ நீங்களும் உங்களை நம்புங்க. ஓகேவா? ரிசோர்ஸஸ் நம்புங்க. ப்ராப்பராக சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த மார்க்கெலாம் ஒரு மார்க் அவ்வளோதான். சரிங்களா? இந்த மார்க்கை மட்டுமே யோசித்து படிக்க வேண்டாம். நீங்கள் பெஸ்ட்டு மார்க் எடுக்கணும். இதை விட 100 மார்க். ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 100 மார்க் ப்ளஸ் எய்ம் பண்ணுங்க. மற்ற கேட்டகிரி இருக்கவங்க 50 மார்க் ப்ளஸ் எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு டீசெண்டான ஒரு காலேஜ் கிடைக்கும். ஜஸ்ட்டு மார்க் கம்மியாகிடுச்சுன்னா வேறு வழி இல்லை சார், கிடைக்கிறது எடுத்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணணும். அதனால் இதை மட்டும் எய்ம் பண்ணி படிக்கவே படிக்காதீங்க. எய்ம் வை, 600 வை, 720 வை, 700 வை. புரியுதா? ஹார்ட் ஒர்க் பண்ணு. 18 மணி நேரம் உட்காந்து படி. வேறு வேலையே கிடையாது உனக்கு. இருக்கிற வேறத்தில் டைமில் ஃபுல்லாக படி. டெஸ்ட்டு கொடு. டெஸ்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதை நான் சொல்ல நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.